தெய்வீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இதுவரை கார்த்திகை மாதத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம். ஐயப்பன் மகிமை, ஐயப்பன் வரலாறு, ஐயப்பனை வணங்குவதால் ஏற்படும் பலன் என்று அனைத்தையும் பார்த்தோம். இப்பொழுது மார்கழியின் நாயகனான மகாவிஷ்ணுவை பற்றி பார்க்கலாம். மகாவிஷ்ணுதான் பரம்பொருள், உலகத்திற்கே ஜீவனாயிருப்பவர், ஆத்மாவினுள் உறைந்திருப்பவர். அவருடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 1000 நாமங்களின் குறிப்பிட்ட சில நாமங்களின் பொருள்களை பற்றி இந்த மார்கழி மாதத்தில் நாம் பார்க்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி பிறந்தது, யார் கூறினார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். மகாபாரத போர் குருஷேத்திரத்தில் நடக்கிறது. அதில் பீஷ்மர் விழுந்து வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் கிடக்கிறார். போர் முடிந்து தர்மர் பட்டாபிஷேகம் ஏற்ற பிறகு அவரிடம் கிருஷ்ணன் கூறுகிறான், பரமாத்மா மகாபிரபு பீஷ்மர், அவருடைய தியாகம்தான் உங்களுக்கு இந்த அரசை வாங்கி தந்திருக்கிறது. எனவே அவரிடம் சென்று ராஜ்ய நீதிகளையும் தர்மம் சத்தியம் என்பதை பற்றியும் அறிந்து கொள் என்று அனுப்புகிறார். கிருஷ்ணனே சத்தியம் வடிவமானவன், தர்மமே கிருஷ்ணனாக வந்து பிறந்திருக்கிறது என்றாலும் அவர் பீஷ்மரிடம் தர்மரை அனுப்புகிறார். பாண்டவர்கள் அனைவரும் சென்று தர்மரை வணங்கி நிற்கும்போது பீஷ்மர் கிருஷ்ணனிடம் கேட்கிறார், கிருஷ்ணா, நீயே கூறலாமே, நீ தர்மத்தின் வடிவம், தர்மத்தை காக்கவே நீ இந்த பூமிக்கு அவதாரம் செய்திருக்காய், எனவே என்னிடம் ஏன் சொல்லச் சொல்கிறாய் என்று கேட்கும்போது அவர் கூறுகிறார், ஒரு பரம்பரையின் மூத்தவர், பிதாமகர் நீ, உங்களை மதிக்கவும் பெரியவர்களின் வாக்கில் சத்தியம் இருக்கும் என்பதை உணரவும் இந்த உலகுக்கு உணர்த்தவே நான் பாண்டவர்களை உங்களிடம் அனுப்பினேன். இந்த வம்சத்தின் தலைமகன் நீங்கள் செய்த தியாகம்தான் அவர்களை இன்று வாழ வைத்திருக்கிறது என்று கூறுகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரோ ஒருத்தர் செய்யும் தியாகம்தான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறது. அதை தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கிருஷ்ணன் அங்கு உணர்த்துகிறான். அவர் பீஷ்மர் பாண்டவர்களுக்கு சகலவிதமான ராஜ்ய நீதிகளையும் எடுத்து உரைக்கிறார். சத்தியம் என்பது என்ன, தர்மம் என்பது என்ன, ஒரு அரசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக எடுத்து கூறுகிறார். எல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் தர்மர் கேட்கிறார், அனைத்தையும் சொன்னீர்கள் தாத்தா, எந்த தெய்வத்தை வணங்கினால், எந்த பரமபுருஷனை வணங்கினால் நாம் முக்தி அடைய முடியும், நம்மை சகலவிதமான பாவங்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவர் யார் என்று கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறார், வேதங்களால் பரம்பொருள் என்று கூறப்பட்டவன் மகாவிஷ்ணு. பரம்பொருள், பரமபுருஷன், புருஷோத்தமன். அவனை வணங்குவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு முக்தி கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொல்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் என்கிறார். உயிர்கள் அனைத்தும் அவனிடம்தான் தோன்றுகிறது, அவனிடம்தான் ஒடுங்குகிறது, அவனே பரம்பொருள், நித்தியமானவன் என்று கூறி இறைவனின் 1000 நாமங்களையும் அவர் உச்சரிக்கிறார். பாண்டவர்கள் மெய்மறந்து கேட்கிறார்கள், அனைத்தையும் ஆட்டுவிப்பவன் அல்லவா கிருஷ்ணன், அவன் ஒரு புன்சிரிப்போடு தன்னை புகழ்ந்து சொல்வதை கேட்டுக்கொண்டு நிற்கிறான். ஏனென்றால் அவனுடைய அடுத்த விளையாட்டு ஆரம்பிக்கப் போகிறது. எனவே மிக அமைதியாக பீஷ்மர் அம்பு படுக்கையிலிருந்து மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களையும் உச்சரிப்பதை
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாமங்களை எல்லாம் உச்சரித்து முடிந்த பின் தர்மர், அடடா, நாம் மெய்மறந்து இந்த நாமங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டோமே, இதை பதிவு செய்யவே இல்லையே என்று கேட்கிறார். ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், பாண்டவர்கள் ஆபத்தில் தங்கியிருக்கும் போதெல்லாம், சிக்கிக்கொள்ளும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றியவன் கண்ணன். எனவே அவனை வணங்கி கேட்கிறார்கள், கண்ணா, இந்த மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களை நாங்கள் குறித்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம், நீதான் எங்களுக்கு அதை மீட்டு தர வேண்டும் என்று கூறும்போது அவன் சிரிக்கிறான். எனக்கு என்ன தெரியும், நான் எதுவுமே செய்ய முடியாது, நானும் உங்களைப் போலவே இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன், எனக்கு தெரியாது என்று கூறும்போது தர்மர் கூறுகிறார், கிருஷ்ணா, உனக்கு தெரியும், இந்த உலகில் உனக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசைவது கிடையாது, எனவே நீ ஒரு வழி சொல் என்று கூறும்போது அவன் சொல்கிறான், சகாதேவனால் இதை மீட்டு தர முடியும். எப்படி என்று கேட்கிறார்கள். சகாதேவன் தன் கழுத்தில் சுத்தமான ஸ்படிகமணி மாலை அணிந்திருக்கிறான். ஸ்படிகம், சுத்த ஸ்படிகம் அனைத்தையும் ஈர்க்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களையும் ஈர்க்கக்கூடியது. அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து அதை உன்னித்து கேட்டால் இந்த பிரபஞ்சத்தின் ஓம் என்ற ஒலி அந்த ஸ்படிகத்தில் கேட்கும். எனவே சகாதேவனால் அதை மீட்டு தர முடியும். சகாதேவன் கூற கூற அதை வியாசர் குறித்து கொள்வார் என்று கூறுகிறான். அதேபோல் சகாதேவன் ஈசனை தியானித்து அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானித்து ஸ்படிகத்தை கவனிக்கிறான். அதிலிருந்து விஷ்ணுவின் நாமங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுகிறது. அதை அவன் கூற கூற வியாசர் இந்த பூலோக மாந்தர்கள் உயர்வு பெற, தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட, விஷ்ணுவின் பாதத்தை பிடித்து கொண்டால் அனைத்து பாவங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட அந்த 1000 நாமங்களையும் தொகுத்து எழுதுகிறார். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று இன்றளவும் போற்றப்படுகிறது. ஆதிசங்கரர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே தன்னுடைய சீடனிடம் லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவருடைய சிஷ்யன் சென்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தூக்கி கொண்டு வருகிறார். ஆதிசங்கரர் கேட்கிறார், நான் உன்னை லலிதா சகஸ்ரநாமம் தானே கொண்டு வரச் சொன்னேன், நீ எதற்கு இதை கொண்டு வருகிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒவ்வொரு முறையும் நான் அந்த புத்தகத்தை எடுக்கும் போதெல்லாம் ஒரு சிறு பெண், அதாவது பாலா திரிபுர சுந்தரி வடிவில் லலிதாம்பிகை அங்கு பிரசன்னமாகி இருக்கிறாள். அவள் விஷ்ணு சகஸ்ரநாமம் புஸ்தகத்தை எடுத்து கொடுக்கிறாள் என்று கூறுகிறான். உடனே தன் ஞான திருஷ்டியின் மூலம் பார்த்த ஆதிசங்கரர், அம்பாள், இந்த உலகின் சக்தி வடிவமான அம்பாள், அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு ஆதிசங்கரர் பாஷ்யம், அதாவது விளக்க உரை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள், உத்தரவிடுகிறாள் என்று புரிகிறது. அவருடைய விளக்க உரைதான் ஆதாரம், அனைத்திற்கும் ஆதாரம். அதை வைத்து கொண்டுதான் அடுத்தடுத்து வந்தவர்கள் எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுதினார்கள். அதன் பிறகு பாஸ்கர் ராயர் வந்துதான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதினார். எனவே விஷ்ணு வேறு, பராசக்தி வேறு அல்ல. விஷ்ணுவை பிடித்து கொண்டால் அந்த எல்லையற்ற பராசக்தியும் நம்மை வந்து காப்பாள். அவனை நினைத்தால் போதும். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனது என்கிறார் ஆழ்வார். ஒரு கொடி, தரையில் படர்ந்து கிடக்கும் கொடி, ஒரு கொம்பு ஒன்றை நட்டு வைத்தால் அதன் மேல் படர்ந்து போகும். அதுபோல இறைவன் என்று இங்கு சொல்லக்கூடிய ஒரே பரம்பொருள் மகாவிஷ்ணு. அவனை நினைத்தால், மனம் அவனிடம் சென்றால் இந்த உலக துன்பங்கள் எதுவும் நம்மை பாதிக்காது என்கிறார். இனி நாம் ஒவ்வொரு நாமங்களாக பார்க்கலாம்.